ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஸ்பெக்டில் இன்றைக்கி எனக்கு ஒரு 5 சென்ட் நிலம் இங்கே கோயம்புத்தூரில் வாங்க முடியுது, நாளைக்கு என் பையனால் 1 சென்ட் வாங்குறதே கஷ்டமாக இருக்கும். அந்த லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா உனக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், உன்னால் ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் லீட் பண்ண முடியும், உன் ஃப்யூச்சருக்கு ஒன்று நான் படிக்க வச்சிட்டேன், கல்யாணங்கிறத ஒன்று பண்ணிட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் யூ கேன் கெட் இன் டு த பாயிண்ட் ஆர் த கோட்டட் வேர்ட்ஸ் கால் கமிட்மெண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதோட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியுமே முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ரொம்ப ப்ராடாக யோசிக்கிறவங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் வரும்போது, இந்த சொசைட்டி நாளைக்கு நம்ம பசங்களுக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டை ஸ்லோலி அந்த ஐடியாலஜி வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னாங்க முதல் அது ஸ்லோவாக வந்த போதுங்க நாங்களே கவனிக்கல, தப்பு எங்களுது தான், கவனிக்கலிங்க. கவனிக்க ஆரம்பித்த போது வி தாட் கவர்னன்ஸ் ஹேஸ் டு டூ இட்னு நினச்சோம். அதுவும் தப்புங்க. ஓரளவுக்கு கவர்னன்ஸ் கிட்ட போய் சொன்னாலுங்க நம்மளும் அதுக்கு சேர்ந்து அவங்களுக்கு கை கொடுக்கணும். பிகாஸ் இட் இஸ் நாட் தட் ஸ்மால் எனிமோர், வி ஆர் ஸோ ஹியூஜ். இப்போ நாங்களே இப்போ இந்த 23 இயர்ஸ்க்கு முந்தி சிறுதுளி ஆரம்பித்ததுக்கும் இன்றைக்குங்க, அன்னைக்கு இருந்த பாப்புலேஷனுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் 2/3 மோர். அன்றைக்கி கார்பேஜ் வந்து 700 டன்ஸ் போயிட்டு இருந்தது. இப்போ 1200 டன்ஸ் எவ்ரி டே. அண்ட் அட் தட் 700 we should have made a hue and cry. We should have had the whole of Coimbatore come out. பட் தென் அன்றைக்கி தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குதுங்க பேசுறதுக்கு. தண்ணின்னா Coimbatore was always dependent on monsoons, on getting its water. சிறுவாணி. ஸோ மழை பெஞ்சா தான் அந்த வருஷம் பூரா சிறுவாணி டேம் நிறைஞ்சு கோயம்புத்தூர் வருஷம் பூரா தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ இந்த 70 இயர்ஸ் நான் சொல்கிறேனுங்க, ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் சிறுவாணி டேம் பீங் டீசில்டட். But the population is increasing exponentially. Yes ma'am. அப்போ அதே catchment area உங்களுக்கு how even if it fills, will that water be enough? 2 மாசத்துல 3 மாசத்துல வத்திரும். கண்டிப்பா மேம். ஸோ நமக்கு 2 மான்சூன் தான். அப்போ தண்ணி தினம் வந்துட்டு இருந்ததுங்க எங்களுக்கு. சம்மர் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும்னு சொன்னால், ஐயோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருது அப்படின்னு சொன்ன காலம் நான் பார்த்துருக்கேனுங்க. இன்றைக்கி 12 நாள் ஒரு தடவை தண்ணி வருங்களுக்கு காலமும் பார்க்குறேன். 12 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துருச்சா, வந்தால் போதும், டேங்க் நிறைஞ்சுதா. ஸோ பார்த்தீங்களா எங்கள் மைண்ட் செட்டு ஷிஃப்ட்டு. ஆல்டர்னேட் டே வாட்டர் வாஸ் அன்திங்கபிள். once in 12 days, once in almost 1.5 weeks. Where are we going? ஒரு பெயின் ஒன்று கிரியேட் ஆகும்ல மேம். Absolutelyங்க, absolutely. and ground water கோயம்புத்தூர்லங்க, ஐ திங்க் கோயம்புத்தூர் இஸ் தி ஒன்லி பிளேஸ் பெரிய பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை போர்வெல் போடுறதுக்கு. ஸோ நாங்கள்லாம் தோட்டம், we came from an agrarian society to industry, okay, to education, to medicine and all that. So all of us have grown up with farms. கிணறு நான் 30-40 அடி கிணறு ரொம்ப ஆழம்னு சொல்லுவோம். இன்றைக்கிங்க 1000 அடி 800 அடி போர் போட்டும் தண்ணி ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் அது இங்கே பாதிக்கிறது இல்லையே. தண்ணி வந்துருச்சு 800 அடியிலன்னு பேசுகிறோம். இன்றைக்கி 40 அடியில் தண்ணி வரலன்னா 40 அடியில் தண்ணி இல்லைப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும். வித்தியாசம் தெரியுதுங்களா? அப்போது வேதனை புரியுதுங்களா? இதுதான் நாங்கள் படுற வேதனை. தண்ணி இப்போது எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, காசை தண்ணியாட்டு பழங்குறாங்க, தண்ணியை காசாட்டு பழங்குறாங்க. காசு வருதுங்க. I mean, to get 1 anna, that was 6 paise from my mother, to
go buy something in the tuck shop in school once a week was big for me. Mm. Okay, it's not she couldn't afford, but that 1 anna I had to earn it. Mm. So today, that makes me respect every rupee that I have. And that makes me respect every drop of water that I have.